நீ பால் குடிக்கணுமா இல்ல பவர் குடிக்கணுமா? அப்படின்னா அர்ஜுனா அர்ஜுனா பாலா இல்ல பவரா? பவர்ஃபுல்லான பால். டெய்லி பவர், டெய்லி புத்தி, டெய்லி சக்தி. புரோட்டீன், கால்சியம், விட்டமின்ஸ். அர்ஜுனா பால் குடிச்சா ஸ்ட்ராங்கர் பாண்ட்ஸ். டெய்லி அர்ஜுனா. பால் பவர் முழுவதும் ஒரே ஒரு பாக்கெட் அர்ஜுனா. அர்ஜுனா மில்க் வழங்கும் ஸ்கிரீன் வியூவர்ஸின் திரை விமர்சனம் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாரையும் அன்போடு அழைக்கிறோம். போகன்னா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்க எல்லாருக்குமே அருமையா ஈஸியா காட்சிப்படுத்திருக்க படக்குழுவினருக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இப்ப நாம எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கோம்? பொதுவா படத்துக்கு டைட்டில் வைக்கும்போது கதை சம்பந்தப்பட்டதாகவோ இல்ல ஹீரோவோட பேர் தான் வைப்பாங்க. ஆனா இந்த படத்துக்கு வில்லனோட பேர் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த படத்துல வில்லன் தான் ஹீரோ, ஹீரோ தான் வில்லன். இப்படிப்பட்ட ஒரு கிளாஸ் வில்லனுக்கு மாஸ் ஓபனிங் கொடுத்து எல்லாரையும் மிரட்டி இருக்காரு நம்ம இயக்குனர். அப்படிப்பட்ட ஒரு மிரட்டல் வில்லனுக்கு ஆன்லைன் கேப்ஷன் தான் அத்தனைக்கும் ஆசைப்படு. தனக்கு கிடைச்ச வாழ்க்கைய சகிச்சுக்கிட்டு வாழ்ற சாதாரண மனுஷன். தான் நினைச்ச வாழ்க்கைய புடிச்ச மாதிரி வாழ்றவன் தான் போகன். இப்படி ஒரு அழுத்தமான கேரக்டர் நம்ம வில்லனுக்கு. செம மசில் ஃபிட் மேன் நம்ம அரவிந்த் சாமி. நம்ம ஹீரோ ஜெயம் ரவி ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டான போலீஸ்மேன். படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோவா வராரு, செகண்ட் ஹாஃப்ல வில்லனா வராரு. எப்படின்னா ஜெயம் ரவியா வராரு, செகண்ட் ஹாஃப்ல ஜெயம் ரவி அரவிந்த் சாமியா வராரு. அப்போ அரவிந்த் சாமி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வில்லனா வருவாரு, செகண்ட் ஹாஃப்ல ஜெயம் ரவியா வருவாரு. இப்படி தாங்க போயிட்டு இருக்கு கதை. ஹன்சிகா வர ஓப்பனிங் சீன்ல செம்ம காமெடியான ட்ராக்குங்க. ஒரு பையன் குடிச்சிட்டு எப்படி பேசுவானோ அதே மாதிரி பண்ணிருக்காங்க நம்ம ஹன்சிகா. அதுக்காக ஹன்சிகாவுக்கு ஒரு 90 ரூபா குவார்டர் பார்சல். 7ஆம் அறிவு படத்துல வர நோக்கு வர்மா மாதிரி இதுல சித்தவர்மா. இதை கத்த வச்சுக்கிட்ட அரவிந்த் சாமி ஒரு நகை கடையிலையும் ஒரு பேங்க்லயும் கொள்ளடிக்கிறாரு. அந்த பேங்க் மேனேஜர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெயம் ரவி அப்பா நரேன். ஜெயம் ரவி அப்பா மேல திருட்டுப்படி வந்ததால இந்த கேஸ் அவர் கையில கொடுக்கல. அதனால இவர் அந்த துப்பறியும் வேலையை இறங்கி அரவிந்த் சாமியை கண்டுபிடிச்சிடறாரு. ஏன்னா அவரும் போலீஸ்காரர்ல. சோ அரவிந்த் சாமி 90ஸ்ல வந்த சின்னவாதியார் படத்துல வர மாதிரி கூடு விட்டு கூடு பாயிறாரு. அந்த சக்தியை யூஸ் பண்ணி ஜெயம் ரவியோட உடம்புல இவர் புந்துடுறாரு. அப்புறம் என்ன, இனிமே ஹீரோ தான் வில்லன், வில்லன் தான் ஹீரோ. இந்த மாதிரி ஒரு இன்டர்சேஞ்ச் அளப்பறைய ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அரவிந்த் சாமி, ஜெயம் ரவி, ஹன்சிகா இவங்க 3 பேருக்கு நடக்கிற ஒரு மியூசிக்கல் கேம்ல செம்மையா போட்டி போட்டு யார் வின் பண்ணு ட்ரை பண்றாங்க. கடைசியா ஜெயிக்கிறது என்னமோ நம்ம செகண்ட் ஹாஃப் ஹீரோ அரவிந்த் சாமி தாங்க. படத்துல அரவிந்த் சாமி அவ்வளவு அழகா ஸ்டைலா வராருங்க. படம் பாக்குற எல்லாருமே ஸ்கிரீன்ல அப்படியே அரவிந்த் சாமி மட்டும்தான் பாக்குறாங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. எங்கடா இருந்த இவ்வளவு நாளா அப்படின்னு கேட்கிற தூண்டுற அளவுக்கு ஒரு வில்லத்தனம். படத்துல நாசர், பொன்வண்ணன், நாகேந்திர பிரசாத், வருண், அக்ஷரா இவங்க எல்லாருமே அவங்க கேரக்டரை பக்காவா பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த படத்துல டைரக்டர் புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு. காமெடிக்குன்னு தனியா ஒரு ட்ராக் வைக்காம படத்தோட கதை சம்பந்தப்பட்டவங்களோடய நகர்த்தி போயிட்டு இருப்பாரு காமெடி ட்ராக்கையும். அவ்வளவு அழகான காமெடி. இசை இமான், டமால் டுமில் சாங்கு அனிருத் வாயுத பட்டைய கலப்புது. வாராய் சாங்கு, செந்தூரா பாட்டு இதெல்லாம் விசுவலைசேஷன் சூப்பரா இருக்கு. பட் பாட்டு ஒரு தடவை தான் கேட்க முடியுது. ரீ ரெக்கார்டிங் செம்மையா பண்ணிருக்காங்க. ரீ ரெக்கார்டிங் மட்டுமே கவனம் செலுத்தின நம்ம இமான் பாட்டுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்திருந்தா பாட்டு இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்னு தோணுது. சவுந்தரராஜனோட ஒளிப்பதிவு சும்மா விறுவிறுன்னு படம் இழுத்துட்டு போற இந்த படத்துல கலர்ஃபுல் புக்கேவா கொடுத்திருக்காரு நமக்கு. எடிட்டர் ஆண்டனி இன்டர்வல் பிளாக் அப்புறம் ஜவ்வு மாதிரி படம் இழுத்துட்டு இருக்கு. கொஞ்சம் கத்திரி வச்சிருக்கலாமோ. இயக்குனர் லட்சுமணோட 2வது படம் ரொம்ப நேர்த்தியா கையாண்டு இருக்காரு. அவருக்காக ஒரு ஹேட்ஸ் ஆஃப். கமர்ஷியல் படம் வந்துட்டா லாஜிக்லாம் பார்க்கக்கூடாதுங்க. அப்புறம் இந்த படம் ஹாலிவுட்ல வந்த பேஸ் ஆஃப் மாதிரி இருக்கு, கொரியன் படத்துல வந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சில பேர் பேசிட்டு தெரியுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பே கூடாது. படம் எப்படி இருக்கு தியேட்டர்ல வந்த உண்மையான வியூவர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, அப்புறம் தெரியும் படம் எப்படி இருக்கு. எங்களோட ஸ்கோர் அப்படின்னா 3/5. ஸ்கிரீன் நியூஸ் சார்பா அரவிந்த் சாமிக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு 0.5 மார்க் கொடுக்குறாங்க.
ஸோ 3.5 அவுட் ஆஃப் 5. இப்ப நாம எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கோம்? இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அர்ஜுனா மில்க் மற்றும் வினோமணி என்டர்பிரைசஸ் கோயம்புத்தூர் இவங்க 2 பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. வாழ பிறந்தவன் போகன், எல்லாம் ஆள பிறந்தவன் போகன். தில்லி 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 வென்று நான்